மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடம் சென்று தான் செய்த விபச்சார குற்றத்திற்காக மன்னிப்பு வேண்டினார்கள். எனவே நாம் செய்த பெரும்பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் முடியும் என்று ஒரு ஆதாரத்தினை அப்பட்டமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, புரைதா இப்னு ஹுசைப் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஃபகால யா ரசூல், வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் தஹீர்னி. நபிகள் நாயகம் ஒரு சபையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் வருகிறார், வந்து சொல்லுகிறார், ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். ஃபகால வைஹக், உன் மீது நாசம் உண்டாகும், இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபி இலை, பாவம் செய்திருந்தால் இர்ஜிக்கு திரும்பு, ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபி இலை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய், அல்லாஹ்விடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருப்புகிறார்கள். இவர்கள் வைக்கின்ற இந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலி அவர்கள் நபிகள் நாயகத்திலே மன்னிப்பு வேண்டினார்கள் என்று வைக்கின்ற இந்த ஆதாரத்திற்கு அங்கேயே பதில் இருக்கிறது. அந்த செய்தியை சொல்லுகிறது. நபிகள் நாயகம் சொல்லி, என்னிடத்தில் நீ மன்னிப்பு கேட்காது, மன்னிப்பு கேட்க தகுதியானவன் ஏக இறைவன், நீ நபிகள் நாயகத்திலே மன்னிப்பு கேட்காது ஏக இறைவனிடத்திலே மன்னிப்புக்கள் என்று அந்த செய்தியை இதுக்கு பதிலாக இருக்கு. செய்திகளை முழுமையாக படிப்பது கிடையாது. ஆங்காங்கே சொல்லப்படுகின்ற கட்டுக்கதைகளையும் ஒன்றாக உருவாக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு உட்புகுத்தப்பட்டு நபிமொழிகளில் மாற்றம் செய்யப்பட்டு சொல்லுகின்ற கதைகளை கேட்டு முட்டாள்தனமாக ஆதாரமாக அப்பாவிகளுக்கு அட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களா நபியிடத்தில் பிரார்த்தனை? நபியிடத்தில் மன்னிக்கும்படி வேண்டினார்களா? கிடையாது. நபியிடத்திலும் தன்னை தூய்மைப்படுத்தும்படி சொல்ல நபிகள் நாயகம் சொல்லுகிறார், எனக்கு தூய்மைப்படுத்துகின்ற அதிகாரம் கிடையாது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தருங்கள். இவ்வாறு 4 விடுத்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு சொல்லுகிறார்கள், ஃபீம உத்தஹரிக்க, மீண்டும் மீண்டும் வருகிறார், எதற்காக நான் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும், எதற்காக நான் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் சொல்லுகிறார்கள். ஃபகால மினஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என் விபச்சாரத்திலிருந்து என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். என்ன விதயம் புரிகிறது? நபிகள் நாயகத்திலே குற்றத்திற்கான பரிகாரத்தினை மாயிஸ் இப்னு மாலிக் வேண்டுகிறார். இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைவராக அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சட்டங்கள் அங்கு நிறைவேற்றப்படுகின்றன. இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் விபச்சாரத்திற்கான தண்டனையை சொல்லி இருக்கிறது. எனவே அந்த தண்டனையை அறிந்திருந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திலே வந்து, நான் செய்த விபச்சாரத்திற்காக என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தண்டனை வழங்கவில்லை. என்ன நடக்கிறது? நபித்தோழர் அறிவிக்கிறார், ஃபஸால ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் பக்கத்தில் இருந்த நபித்தோழருக்கு சொல்கிறார்கள், அபிஹி ஜுனூன், மாயிஸுக்கு பைத்தியம் ஏற்பட்டிருக்கிறதா, கொஞ்சம் பாருங்கள். தான் விபச்சாரம் செய்து விட்டதாக 4 பேருக்கு மத்தியிலே வந்து நபிக்கு முன்னால் வந்து சொல்லுகிறார். ஒருவேளை அவர் பைத்தியமாகி விட்டாரோ, ஒருவேளை அவர் பைத்தியகாரரா என்று நீங்கள் பாருங்கள். நபித்தோழர் சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் பைத்தியம் இல்லை, அவர் தெளிவாகத்தான் இருக்கிறார். மீண்டும் கேட்கிறார்கள், ஷரீப ஹம்ரா, அவர் குடித்திருக்கிறாரா, மதுபானம் அறிந்திருக்கிறாரா என்று பாருங்கள். ஃபகாம ரஜுலுன், ஒரு மனிதர் எழுந்து ஃபஸ்தன்கஹு, அவருக்கு அந்த வாசத்தினை நுகர்ந்து பார்க்கிறார். பலம் எஜிது மின்ஹுரிகள் ஹம், அவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாசனையிலே சாராயத்தினுடைய மதுவினுடைய எந்த ஒன்றுமே இருக்கவில்லை. மீண்டும் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அஸனைத, உண்மையிலேயே நீ விபச்சாரம் செய்தியா மாயிஸ்? ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஃபஅமர பிஹி ஃபருஜ்ம, அதற்கு பின்னர் தான் நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள், ஃபருஜ்ம, அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய குற்றவியல் தண்டனையை நபிகள் நாயகம் கொடுக்கிறார்கள். இஸ்லாமிய குற்றவியல் தண்டனையை தான் நபிகள் நிறைவேற்றுகிறார்களே ஒழிய அவர் செய்த விபச்சாரத்தின் பாவத்தை அவர் மன்னிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஃபகானன் நாசு ஃபீ ஃபிர்கைன், சஹாபாக்கள் 2 குழுவினர்களாக பிரிகிறார்கள். எப்படி? ஒரு குழு சொல்லுகிறது, லகத் ஹலக லகத் அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு, மாயிஸ் அழிந்து விட்டார், அவர் செய்த பாவம் அவருடைய நன்மைகளை அழித்து மாயிஸ் அழிந்து விட்டார் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள், மா தௌபத்துன் அஃலத மின் தௌபத்தி மாயிஸ், உலகத்திலேயே மாயிஸினுடைய தௌபா தான் மிகச் சிறந்த தௌபா என்று சிலர் சொல்லுகிறார்கள். தான் செய்த குற்றத்திற்காக தன்னை கொலை செய்யும்படி கேட்டுக்கொண்டார்.
எப்படி நபிகள் நாயகத்திலே வந்து தான் விபச்சாரம் செய்து விட்டதாக விபச்சார குற்றத்தினை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தண்டனையை பெற்றுக்கொண்ட மாயிஸினுடைய தௌபா தான் தௌபாக்களில் மிகச்சிறந்த தௌபா என்று ஒரு சாரார் பேசிக்கொள்கிறார்கள். இந்த செய்தி 2-3 தினங்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மாயிஸுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தண்டனை குறித்து சஹாபா சமூகம் 2 கருத்துக்களை பரிமாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஃபஸல்லம சும்ம ஜலஸ, சலாம் சொல்லி அந்த சபையிலே அமர்ந்து விட்டு ஃபகால சொல்லுகிறார்கள், இஸ்தக்ஃபிரு லிமாயிஸ் இப்னு மாலிக், மாயிஸ் இப்னு மாலிக்குக்காக நீங்கள் இறைவனிடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். ஃபகாலு அவர்கள் சொன்னார்கள், கஃபரல்லாஹு லிமாயிஸ் இப்னு மாலிக், அல்லாஹ்வுடையத்திலே பிரார்த்திக்கிறார்கள், இறைவா மாயிஸுக்கு மன்னிப்பை வழங்கு என்று நபித்தோழர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹ், அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லக்கத் தாப தௌபத்தன் குஸிமத் பைன உம்மத்தின் லவசிஅத்துஹும், மாயிஸ் கேட்ட அந்த தௌபா இருக்கிறது அல்லவா, அந்த தௌபா லக்கது தாபத்தோ, ஒரு தௌபாவை அவர் செய்திருக்கிறார், ஒரு பாவ மன்னிப்பை அவர் எடுத்திருக்கிறார், அந்த குற்றத்திற்கான தண்டனையை தனக்கு இந்த உலகத்திலே அவர் ஆக்கியிருக்கிறார். அந்த மன்னிப்பு இறைவன் கொடுத்த அந்த தௌபாவினை இந்த உம்மத்துக்கு மத்தியிலே பிரித்தெடுத்தாலும் அதை விடவும் அந்த தௌபா மேலோங்கி நிற்கும், விசாலமாக நிற்கும் என்று மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியையும் இறையச்சத்தினுடைய வெளிப்பாட்டினையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியிலும் கூட நபிகள் நாயகம் பாவத்தை மன்னிக்கவில்லை. இந்த செய்தியை ஆதாரமாக வைக்கக்கூடியவர்கள் சரியாக இதனை படித்து கொண்டாலே அப்பாவிகளுக்கு இதனை ஆதாரமாக காட்ட மாட்டார்கள்.